சீமான் வாயை கட்டினால்தான் கட்சி வளரும். தவிக்கும் தம்பிகள், தமிழினத்தின் ஒற்றை நம்பிக்கை சீமான். இது சீமான் தம்பிகளின் இடிமுழக்கம். நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி. சாத்தியமில்லாதது எதுவும் இல்லை. இது சீமானின் சீற்றம். சீமானை சில்லு சில்லாக சிதைப்பதே எங்கள் நோக்கம். இது தேசிய மற்றும் திராவிட கட்சிகளின் முழக்கம். தமிழகத்துல தற்கால அரசியல் அப்படின்னு சொன்னாலே சீமான் இருக்க பயமேன் அப்படின்னு தான் எல்லா கட்சிகளும் நகர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியை பொறுத்தவரை பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம் வீரியம் அடைகிறதா, அது இல்லைனா இதுன்ற மாதிரி சீமான் பெரியாரை பற்றி இப்படிலாம் பேசியிருக்கிறார் அப்படின்ற ஒரு நெருப்பு துண்டை தூக்கி போட்டால் போதும், பரந்தூர் போய் பிரச்சனை பெரியாருக்கு மாறிடும். தேர்தல் நேரத்தில் ஆளுங்கட்சி மீதான அதிருப்தியை மக்கள் மறக்கணுமா? விஜயலட்சுமி ஒரு வீடியோ போட்டால் போதும், இப்படி ஸ்டெர்லைட் பிரச்சனை முதல் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் வரை தீர்க்கப்படாத எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆளுங்கட்சியின் ஒரே தீர்வு சீமான் தான். சமூக ஊடகங்களும் தங்கள் தேவைக்கேற்ப சீமான மீம்ஸ் மெட்டீரியலாக மாற்றி சின்னதாக வருமானம் பார்த்தாலும் எந்த சேதாரமும் இல்லாமல் வளர்ந்து கொண்டே இருக்கிறாரு சீமான். அது எப்படி? சிம்பிள் லாஜிக். சீமானுக்கு பின்னால் நிற்கிற கூட்டம் சீமானுக்கானதல்ல என்பதுதான். அப்படியானா அவங்கெல்லாம் எதற்கானவங்க அப்படின்னு ஒரு கேள்வி உருவாகுதுல. முக்கியமாக சூழலியல் தொடர்பில் ஆர்வம் உள்ளவர்கள், தமிழ் மண், மொழி, பண்பாடு, இயற்கை, கலாச்சாரத்தை பற்றி மறு ஆய்வு செய்யும் புதிய சிந்தனையின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள், ஈழ தமிழர்கள் பிரச்சனைகளில் தங்களுக்கென தனித்த பார்வை கொண்டவர்கள், பிரபாகரனை தமிழின தலைவராக கருதுபவர்கள். சீமானின் முகம் சிதைக்கப்படுவதால் இவர்களுக்கு சிறு கவலையும் வருத்தமும் ஏற்படுவதில்லை. அவர்களுக்கு தேவையானது திராவிடத்துக்கு எதிராக கம்பு சுழற்றும் ஒருவர். அந்த ஒருவர் தான் சீமான். அதுவும் இல்லாம தங்களுடைய தத்துவத்தை சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அவர்களது கணிப்பே தவிர சீமானின் ரசிகர்கள் அல்ல அவர்கள். உண்மையான தமிழ் தேசியவாதிகள் கட்சியின் வளர்ச்சியை விட தத்துவத்தின் வளர்ச்சியை தான் விரும்புகிறார்கள். திமுகவோட ஓட்டும் அதிமுகவோட ஓட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு விழணும் அப்படின்றது அவங்களோட நோக்கம் இல்லை. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சீமான் கவனிக்க தவறுவதுதான் வருத்தத்திற்குரியது. நாம் தமிழர் கட்சியின் தத்துவம் என்று சீமான் சொல்லுவது இதைத்தான். உயிர்மை நேயம் வளர்ப்போம், தமிழினத்தின் வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு, மொழி, இன அடையாளங்களை மீட்போம், வளக்கொள்ளையை தடுத்து தமிழ் மண்ணை காப்போம், சாதி மத பாகுபாடு தீண்டாமை இழிவை ஒழிப்போம், தமிழர் உரிமைகளை காப்போம். இந்த தத்துவத்தோடு யாருக்குமே முரண்பாடு எழ வாய்ப்பே இல்லை. எங்களது லட்சியம் ஆட்சி மாற்றம் அல்ல, அரசியல் புரட்சி. சூழலியலையும் வேளாண்மையையும் முன்னிலைப்படுத்தி சுயசார்பு பொருளாதாரத்தை உருவாக்குவோம். மது, போதை, ஊழல், லஞ்சம் ஒழிப்போம். தரமான கல்வி, மருத்துவத்தை இலவசமாக தருவது அரசின் கடமை. அதை செய்து காட்டுவோம் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் கோஷம். எல்லாமே சரிதான், கொள்கை ரீதியாக இதில் எந்த குறைபாடும் இல்லை, அனைவருக்கும் உடன்பாடானதே. ஆனாலும் சீமானின் அரசியல் சீசா ஆடிக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவர்தான், அவர் மட்டும்தான். பிறக்கும் போதே இங்கே எவரும் தலைவனும் இல்லை, புத்தனும் இல்லை. கடந்த காலத்தில் ஒருவன் செய்யும் தவறுகள்தாம் அவனது எதிர்காலத்துக்கான பாடம். தனிமனித ரீதியாகவும் சரி, தத்துவங்களை பின்பற்றுவதிலும் சரி. கடந்த காலத்தில் சீமான் செய்த தவறுகள் அவரின் நிகழ்கால அரசியலுக்கு அடித்தளம் தானே தவிர குறையொன்றும் இல்லை. சீமான் சின்ன வயதில் போட்ட செருப்பு இதுவல்ல, சட்டை இதுவல்ல, இப்போது வேற சட்டை போட்டிருக்கிறார், செருப்பு போட்டிருக்கிறார் என்று சொல்பவர்களின் முட்டாள்தனங்களை மக்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. சாமானியர்களுக்கான அரசியலை பேசும் ஒரு தலைவன் ஒரு சராசரி மனிதனாக இருந்தவன் என்பது அவன் பிழையில்லை. அவன் தன்னை எப்படி வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை தான் இந்த சமூகம் கவனிக்கும். அந்த வகையில் சீமானின் எவல்யூஷன் இயற்கையானதே. அவர் தன் தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு தன்னை தானே தமிழ் தேசியவாதியாக உருவாக்கி கொண்டவர். அவர் முன்பு பெரியாரிஸ்டாக இருந்தார், கிறிஸ்தவராக இருந்தார், திமுகவில் இருந்தால் இன்று மாற்றி பேசுகிறார் என்பதெல்லாம் விமர்சனம் இல்லை, விதண்டாவாதம். ஆனால் அவரை வளர்த்த தமிழ் தேசியம் இன்று அவர் மீதான தனிப்பட்ட விமர்சனங்களால் தடைகளுக்கு உள்ளாவதுதான்
கவனிக்கப்பட வேண்டியது. இன்று அவர் மீது வைக்கப்படும் விமர்சனங்கள் எல்லாம் அவர் நாக்குகள் வழுக்கியதால் வந்தது என்பதே உண்மை. என் தலைவன் பிரபாகரன் என்று சீமான் சொல்வதே அவர்களின் தம்பிகளுக்கு போதுமானது. உண்மையோ பொய்யோ, அரிசி மூட்டை கதை, ஆமை கறி கதை, பிரபாகரனோடு படம் எடுத்து கொண்டது, பேசியது வந்தது எல்லாம் ஒரு நாளும் அவர் பேசும் தத்துவத்தை தாங்கி பிடிக்கப் போவதில்லை. மாறாக அந்த சம்பவங்களின் மீது எழும் விமர்சனம் தமிழ் தேசியத்தின் மீதான விமர்சனமாக மாறுவதும், அதை எளிய மக்கள் நம்புவதும் நம்ப வைக்கப்படுவதும் அவர் வாயால் வந்த வினை. இப்படி பல வினைகள் சீமானின் பேச்சால் வந்ததும் அதற்கு விளக்கம் கொடுப்பதிலேயே தம்பிகளின் சக்திகள் விரயமாவதையும் சீமான் புரிந்து கொள்ள வேண்டும். மேற்கத்திய கலாச்சார பாதிப்புகள் இன்றைய இளைஞர்களிடம் அதிகமாகி வரும் காலத்தில் தலைவனின் பேச்சு என்பது மென்மையாக டிப்ளமேட்டிக்காக விஷயத்தின் மையக்கருத்தை விட்டு துளியும் விலகாமல் இருக்க வேண்டும் என்பதும் தீவிர தம்பிகள் தவிர்த்த நாகரிக இளைய சமுதாயத்தின் எதிர்பார்ப்பு. நிருபர்கள் ஒரு கேள்வி கேட்டால் 100 பதில் சொல்வதெல்லாம் தன்னை தெளிவில்லாத தலைவராகவே காட்டும் என்பதை சீமான் உணர வேண்டும். தமிழ்நாட்டில் பிறமொழியாளர்களின் எண்ணிக்கை மற்ற மாநிலங்களை விட அதிகம். அவர் இங்கே தங்கள் சொந்த மொழி இன அடையாளங்களுடன் இருந்தால் பலவீனமானவர்களாகவும், திராவிடன் என்கிற பொது அடையாளத்திற்குள் வரும்போது அதிகாரம் மிக்கவர்களாகவும் இருப்பதை நன்கு உணர்ந்தவர்கள். அதனால் சொந்த அடையாளத்தை விட உருவாக்கி கொண்ட அடையாளமே அவர்களுக்கு வசதியாக இருக்கிறது. எனவே அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை திராவிடர்களாகவே இருக்க விரும்புவார்கள். சீமானின் கொள்கையை பொறுத்தவரையில் திராவிடம் ஒரு மாயை என்றாலும் திராவிடர்கள் யதார்த்தம். இவர்களை வசியப்படுத்தாமல் தனிமைப்படுத்தினால் திராவிட மாயையுடன் தான் சீமான் தினமும் மல்லு கட்டி கொண்டிருக்க வேண்டுமே தவிர தமிழ் தேசியத்தின் மாண்புமிக்க அரசியல் மலர்வது தாமதமாகும். இந்த யதார்த்தத்தை சீமான் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் சீமானின் முழக்கம் சீற்றமாக மட்டுமே இருக்கும். நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி.